அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நான் போன பதிவுகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஓம்கார் ஜோதியில் போடக்கூடிய பல மந்திரங்களும் பாபாவினுடைய கைடன்ஸ் மூலமாக தான் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மிக முக்கியமாக வேல்மாறல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வியூவர்ஷிப் இருக்கிறது பார்த்தேன்னா வேல்மாறல் தான். அந்த வேல்மாறல் எப்படி உருவாக காரணம் என்னன்னு கேட்டால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. ஆக்சுவலாக வேல்மாறல் பண்ண சொல்லி ஒரு தொடர்ந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அவர்கிட்டருந்து வந்துகிட்டே இருந்தது. ஏதாவது ரிலேட்டடாக அதே தான் வரும். வேல்மாறல் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தோன்னா 64 சந்தா. ஐயோ, என்னால் படிக்க முடியுமான்னு தெரியலையே. ஏன்னா அதை கேட்கலாம், ஈஸியாக இருக்கும். அது டங் ட்விஸ்டர் மாதிரி எப்போ வேணால் எப்படி வேணால் மாறிடும். தப்பாக படிச்சிட்டோன்னா வம்பா போய்டுன்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் இழுத்துட்டே இருந்தேன். ஐயோ, 64 சந்தம் பாடணுமே பாப்குட்டி, என்னால் முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சரியான சோம்பேறித்தனம் அது பண்ணுறதுக்கு மட்டும். அது ஏன் அப்படி தோணிதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி தோணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவருக்கு நான் அலைக்கழிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த மனுஷன் சொன்ன உடனே நான் கேட்கணும். சொன்னால் கேட்கலைன்னா அடுத்தது பெருசாக ஏதாவது கொடுப்பாரு அந்த மாதிரி ஆள். அப்போ ஒரு மாதம் பக்கம் இழுத்துட்டே இருந்தேன். செய்யவே இல்லை, அதை படிக்கவே இல்லை. படித்து பார்ப்பேன், பாதியில் நிறுத்திடுவேன். ஐயோ, இது நம்மளுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் அப்படியே தண்ணிப்பட்ட பாடம் வருது, முதல்ல வரல. அப்போது அவர்கிட்ட சொன்னேன், நான் பண்ணுறேன் பாப்குட்டி, நீங்கள் சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் இவ வேலைக்காக மாட்டான்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. ஒரு தடவை என்னாச்சு, நம்ம அந்த பார்க்குறதுக்காக கண்ணு பயங்கர பிரச்சனையாச்சுன்னு சொல்லி கண்ணாடி வாங்கிறதுக்காக ஆர்டர் கொடுக்க போயிருந்தேன். கொடுத்துட்டெல்லாம் வந்துட்டோம், பக்கத்தில் தான் கொடுத்துட்டெல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு இமீடியட்டாக வாங்கன்னு சொல்லி 2 நாளில் கால் வந்தது. நைட்டு 9:15 கால் வருது. 10 மணிக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், சீக்கிரமாக வந்தீங்கன்னா வாங்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் யோசித்தேன், ஓகே வாங்கின்னு வந்துடல, 10 நிமிஷம் தானே ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப பக்கமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகிறேன். நம்பவே முடியல. இப்படி திரும்பினா வேல், முன்னாடி பார்க்குறேன் வேல், அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தா வேல். இப்படி வரிசையாக என்னை சுற்றி இங்கேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். பார்த்தேன்னா நீங்கள் நம்பவே மாட்டேன், எல்லா பக்கமும் வேல். காப்பாற்ற வருதா, குத்திடுவேன்னு சொல்கிறான்னு வருதான்னு தெரியல. ஒரு பக்கம் எனக்கு அழுக, ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் பயம், இப்படி எல்லாமே கலந்ததாக இருந்தது. அவர் வண்டி ஓட்டின்னு இருக்கார். எனக்கு மட்டும்தான் தெரியறதான், எல்லாரும் நார்மலாக தான் போகிறா. ஆனால் எனக்கு மட்டும் எல்லா வண்டியிலேருந்தும் வேல் 3Dயில் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி இப்படி கண்ணுக்குள்ளே குத்துற மாதிரி. ஐயோ, சாய்ராம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாபுக்குட்டி இது உங்கள் வேலை தான்னா, எனக்கு நீங்கள் உங்களை காமிங்கோ. எனக்கு எப்போவுமே அவர் தான் வருவார், என்னை சுற்றி அவர் தான் வருவார். ஆனால் வேலாக வருது, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வேலை அன்னைக்கு போகும்போது மட்டும். அதுவும் 3.5 கிலோமீட்டரில் அவ்வளோ வேலை எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பார்க்குற எல்லா இடத்துலையும் வேலாக இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், நம்மளுக்கு என்னமோ ஆயிடுத்து போல் இருக்குது அப்படின்னு. அப்போது ரொம்ப குறுகலான இடம், இப்படி போய் அப்படி திரும்புறது. அந்த இடத்துல திரும்புகிற இடத்துல பார்த்தா, நம்ம பாபுக்குட்டி நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டோன்னே ஒரு 7 அடியில் ஒரு கட் அவுட்டு பாபா ஓடுது. அவ்வளோ பெருசு, அந்த இடத்துல வைக்க வாய்ப்பே கிடையாது, நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியம் அது. ஆக்சுவலாக மாதவரத்துலேருந்து போகும்போது நம்ம அந்த ரேவதி ஸ்டோர்ஸ்க்காக திரும்புவோம் தெரியுமா, அந்த இடத்துல அங்கே எங்கேயாவது கட் அவுட்டு வச்சு நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் திரும்ப வண்டி எல்லாமே இடிச்சுக்கிற மாதிரியே வரும், பார்த்தேன்னா தெரியும். அந்த இடத்துல 7 அடியில் கட் அவுட்டு பாபா ஓடுது. நம்பவே முடியல. ஐயோ பாபா 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 அப்படிங்கிற சரியான டிராஃபிக் வேறு அந்த ரோட்டில். ஆனால் அந்த இடத்துல அதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, பாபாவோட கட் அவுட்டை நான் பார்த்ததே கிடையாது. அடுத்த நாளே, ஏன்னா துரத்துறாருன்னு தெரிஞ்சுடுதோம், அடுத்த நாளே உருவானது தான் வேல்மாறல். இன்றைக்கி அதிகமான ஆட்கள் கேட்கக்கூடியது அந்த வேல்மாறல் தான். நம்ம சேனலில் ஓம்கார் ஜோதியில் போய் பாருங்க, தெரியும். அது பாபா சொல்லி நான் வேல்மாறல் படித்தது, அப்படி அற்புதமானது. சரி, அடுத்ததா ஆதித்ய ஹிருதயம். உங்களுக்கு தெரியும், அதில் ஆதித்ய ஹிருதயமும் நன்னா போகும். ஆனால் அது நான் தான் படித்தேனான்னு சத்தியமாக எனக்கே தெரியாது, அவ்வளோ நம்பிக்கை இல்லை எனக்கு. அதுக்கு உருவான கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், யாகம் வர 16ஆம் தேதி நடக்கிறது. கண்டிப்பாக வித்தவுட் டிலே நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவாளுக்கோ குழந்தை பேர் வேணும்னாலோ, இல்லைனா சம்பத்து வேணும்னாலோ, சௌபாகியம் வேணும்னாலோ, மன உளைச்சல்லேருந்து போகணுன்னாலோ, கிரகதோஷம் போகணும்னாலோ, சத்தியம் போகணுன்னாலோ கண்டிப்பாக யாகத்தில் பங்கெடுத்துங்கோ.
நம்ம எவ்வளவோ வேண்டாத செலவெல்லாம் பண்ணுறோம். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது தப்பில்லை. அதே மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அன்னதானத்துக்கு ஏதாவது முடியுமானா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கோ. இதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரும் வாங்க மாட்டா. அவளுக்கு நினைக்கிறது சுவாமி அவளுக்கு என்ன கொடுத்துருக்காளோ அதை செய்வா, அவ்வளோதான். அது மாதிரி உங்களோட ₹1 அது ஒரு பெரிய விஷயம்தான். கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு தான் முக்கியமே ஒழிய பைசா கிடையாதுங்க. இதை கூட நான் நடத்தும்போது கையில் பைசா வச்சுட்டெல்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நடக்கட்டும்னு சொல்லி பண்ணுறேன். அது எப்படியோ நல்ல விதமாக நடந்தால் போகிறோம். எனக்கு அது மாத்திரம்தான் வேணும். சுவாமி பைசா காசெல்லாம் இருக்கிறவாள்கிட்ட சுவாமி உட்காந்துருக்க மாட்டார். மனசால யார் நினைக்கிறாளோ அவள்கிட்ட தான் உட்காந்துப்பார். எனக்கு இப்படியே இருந்தால் போகிறோம், பைசா காசெல்லாம் வேண்டாம். ஸோ நல்ல விதமாக நடக்கட்டும், எல்லாருக்கும் நடக்கட்டும். இதை பார்க்குறவா கண்டிப்பாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிரார்த்தனை ரொம்ப வேல்யூவானது. கோடி கொடுத்தாலும் உங்கள் பிரார்த்தனைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. மற்றவாளுக்காக பண்ணுற பிரார்த்தனை எல்லாமே நம்மளுடைய சந்ததிக்கும் நல்லது தான் வரும். பிரார்த்தனை பண்ணிங்கோ. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். சிலவாள்லாம் ஜிபே பண்ணிவிட்டு உங்களோட யாருக்கு சங்கல்பம் பண்ணணுங்கிறதே கொடுக்க மாட்டேங்கிறாள். உங்கள் பொண்ணுக்கு பண்ணணுமானா அப்பாவோட மொபைல்லேருந்து அனுப்புகிறாள். நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறாள். நீங்கள் தான் அம்மா, அவர் தான் அப்பா, குழந்தை பேர் என்னங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் எந்த ஜிபே நம்பரில் அனுப்புகிறீங்களோ அதில் மெசேஜும் அனுப்பிடுங்க, வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் அனுப்பிடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நான் கொடுக்குற நம்பர்லேயே வாட்ஸ்அப் பண்ணி நான் இருக்குது, அதுலேயே ஜிபேயும் இருக்குது. அதில் அனுப்பிட்டு உங்களோட சங்கல்பம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்கோ. பிரசாதம் உங்களை வீடு தேடி வரும். அதாவது என்னால் நேரடியாக வர முடியாதம்மான்னு சொல்கிறவாளுக்கு பிரசாதம் வீடு தேடி வரும். அந்த பிரசாதத்துக்கு உண்டான போஸ்டல் சார்ஜஸ் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிப்போம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கா, போலந்தில் இருக்கா, ஜெர்மனியில் இருக்கான்னா அங்கேருந்து அனுப்புறதுக்கே ரொம்ப காஸ்ட்லி எங்களுக்கு பிரசாதம். அதனால் போஸ்டல் சார்ஜஸ் வாங்காமல் அனுப்ப முடியாது, தப்பாக எடுத்துக்காதுங்க, சரியா? ஸோ அதனால் இவ்வளோ தான் இந்த விஷயம். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். என்னை பொறுத்தளவுக்கு இந்த யாகம் எப்போ வரும்னு இப்படி கிறிஸ்கிராஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்காக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது இன்னும் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்சதை நான் இதுக்கு பண்ணுவேன். உங்களாலேயும் முடிஞ்சதை நீங்களும் பண்ணுங்க. மற்ற வாழ்க்கையெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.